இதற்கு அடுத்தபடியாக தலைவர் அவர்கள் உரையாற்ற உள்ளார். ஆங்காங்கே நிற்கின்ற நபர்கள் வந்து உட்காரவும். இது கூட்டம் முடிந்தவுடன் எல்லாரும் சாப்பிட்டு தான் செல்ல வேண்டும். நன்றி. வெள்ளட்டும் பட்டியல் வெளியேற்றம், உருவாகட்டும் சமத்துவம். மாபெரும் எழுச்சி பொதுக்கூட்டத்துடைய தமிழக முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் ராஜபாண்டியன் அவர்களே, கிழக்கு மாவட்டத்துடைய செயலாளர் சுரேஷ் பாண்டியன் அவர்களே, மேற்கு மாவட்டத்துடைய தலைவர் காளிதாஸ் பாண்டியன் அவர்களே, கிழக்கு மாவட்டத்துடைய தலைவர் ராஜசேகர் அவர்களே, பரமக்குடி ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் அவர்களே, மாவட்ட இணைச் செயலாளர் மேற்கு மாவட்டத்துடைய திருப்பதி அவர்களே, எனக்கு முன்பாக கருத்துரையாற்றி சிறப்பாக கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு எடுத்துரைத்து மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் அருமை சகோதரர் சண்முக சுவார் அவர்களே, அரியதொரு கருத்துக்களை எல்லாம் சரித்திரத்தை எடுத்துரைத்து உங்கள் முன் அமைந்திருக்கின்ற மாநில துணை பொதுச் செயலாளர் நளினி சாந்தகுமாரி அவர்களே, மாநில கொள்கை பரப்பு செயலாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, மண்டல செயலாளர் எம்ஜி திரவியம் அவர்களே, மாநில விவசாய அணி செயலாளர் திரு எஸ்.எம். சேகர் அவர்களே, நன்றி உரை வழங்க இருக்கின்ற பாரதிதாசன் அவர்களே, மற்றும் இங்கே திரளாக குழுமி இருக்கின்ற என் உயிரோடு மேலான சமுதாய சொந்தக்காரர்களே, அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தின் சார்பிலேயும் மாலை வணக்கத்தை அனைவரிடம் சமர்ப்பிக்கின்றேன். இதுக்கு முன்னால பேசுறாங்க நிறைய. இந்த வரலாறு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முன்னால நான் பகுதிகளெல்லாம் சுற்றுப்பயணம் வரும் பொழுது அப்பவே நான் சொன்னேன், நான் எஸ்சி கிடையாது, என்னை பார்த்தா தெரியுதான்னு கேட்டேன், தெரு கேட்டேன். அப்பவே கேட்டேன், இப்ப நான் கேட்கிறேன், நான் எஸ்சியே கிடையாது, தேவேந்திர குல. சத்தமா சொல்லணும். எங்க கேட்கணும்? சென்னைக்கு கேட்கணும். யாருக்கு? முதலமைச்சருக்கு. நம்ம எல்லாம் யாரு? அப்பேற்பட்ட தேவேந்திர குல சமுதாயத்தை இழிவுபடுத்துகின்ற வகையிலே இன்னைக்கு நான் அந்த மணிமண்டபத்தை போய் பார்க்க கூட்டிட்டு போனாங்க. நான் வரமாட்டேன்னு சொன்னேன். நம்ம மாநில துணை பொதுச்செயலாளரும் நம்முடைய பொதுச்செயலாளர் பிஸ்லா பாண்டியன் அவர்கள கண்டிப்பா போகணும்னாங்க. போய் பார்த்த பிறகுதான் தெரியுது நம்மளை ஏமாத்தி விட்டாங்க, சண்டால போயிடுவேன். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு வலைய போட்டுட்டு ஒரு காம்பவுண்டால கட்டிட்டு ஒரு கல்யாண மண்டபமா மணமகள் அறையா? ஏன்னா மணிமண்டபம்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாதா? காமராசருக்கு மணிமண்டபம் இருக்குது, காந்திக்கு மணிமண்டபம் இருக்குது, அம்பேத்கருக்கு மணிமண்டபம் இருக்குது. அதெல்லாம் சென்னையில பூரா மணிமண்டபத்தை கட்டிக்கல அறிவிட்ட முண்டங்களா தியாகி இம்மானுவேல் சேனனுக்கு கல்யாண மண்டபம் கட்டி வச்சிருக்காங்க. அது எவ்வளவு? 3 கோடியா? தெருக்கோடி செலவு கூட ஐயா, ஏமாத்திட்டாங்க சண்டாளைங்க. இதை பார்த்தோன்னு நம்மால் பூரா கொதிக்கிறான். மணிமண்டபம் கட்டிட்டாரு. என்னத்த மயிரை கட்டினான்? என்ன கட்டினா? மக்களை ஏமாற்றி பிழைக்கின்ற கூட்டம். தேவேந்திர குல மக்களை ஏமாற்றுகின்றார்கள். கிட்டத்தட்ட கலைஞர் இருக்க காலத்திலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் மணிமண்டபம் கட்ட சொல்லி. கலைஞர் கேட்டுதாரம் கட்டிட்டு செத்து போயிட்டாரு. இப்ப இவர் பையன் வந்து கெட்டோம்னு சொல்லி நம்மளை ஏமாத்தி விட்டாரு. இப்ப இதான் உண்மை. 3 கோடி செலவழிச்சு தகுதி இருக்கா? என்ன தகுதியில நீ கட்டி வச்சிருக்கிற? இது மணிமண்டபமா? இதை விட அழகா கல்லறையை கட்டி கொடுத்தா கூட எங்க மக்கள் வருஷம் தோறும் பூஜை பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதை விட்டு மணிமண்டபம் சொல்லி ஊரை ஏமாத்துறாங்க. ஒரு வலையை போட்டு, கம்பி வலையை போட்டு செத்தா போவீங்க இல்ல நாரி போவீங்களா? கண்டவனுக்கெல்லாம் 2 ஏக்கர் 1 ஏக்கர் கொடுத்துருக்க மணிமண்டபம் வச்சுக்கலையா? அதுக்கு காரணம் நாம் தான். இந்த தேவேந்திர குல மக்களை எப்படியெல்லாம் அரசியல்வாதி ஏமாத்துறாங்கிறத நீ சிந்திச்சு பார்க்கணுங்க தான் நான் சொல்ல வரேன். இப்படிதான் ஏமாத்துறான்.
தியாகி இமானுவேல் சாருக்கு 45 வருஷம் முன்னாடி அந்த பக்கத்தில் போராடும் பொழுது அவன் குடும்பத்துல இருந்து எவனும் வரல வச்சுக்கோங்க. தியாகி இமானுவேல் சாருடைய பிள்ளைகள் எவனும் வரல, எல்லாம் போய் மலேசியாவில் அங்கே போய் செவமா வாழ்ந்தாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்த பிறகு அவங்க 4 பேரை கொண்டு நிறுத்தின உடனே தியாகி இமானுவேல் சாருடைய பிள்ளைகளை கொண்டு முன்னால் நிறுத்திட்டாங்களா? கேட்டா செத்தவன் பாடுபட்டவனை ஏன் சொந்தக்காரையா, இந்த மக்களையா, தேவேந்திர வேளாளரையா, என்னை போன்ற தொண்டர்களையா, இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து பூஜிக்கின்ற கடவுள் தான் தியாகி இமானுவேல் சேகரன். அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி நாங்க போராடல, அவளை கொண்டு போய் முன்னால் நிறுத்துற உடனே ஒட்டுமொத்த சமுதாயம் பின்னால போயிருமா. என்ன நினைப்பு பாரியா, இன்னும் அந்த காலத்திலிருந்து நம்மளை இப்படியே ஏமாத்திட்டே தான் இருக்கணும்னு நினைக்கிறான். இதுதான் நிலை. நம்ம இன்னும் ஏமாறணுமா என்பதை எண்ணி பார்க்கணும். தேவேந்திர குல வேளாளர்கள் அரசாணை பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எத்தனை பள்ளர்கள் பல பிரிவுகளா கிடந்தோம். ஒவ்வொரு பகுதியிலும் பல பிரிவுகள், ஆத்த பள்ளம், அம்மி பள்ளம், கோழி பள்ளம், ஜோலி பள்ளம், கணக்க பள்ளம், மூப்பு பள்ளம், இடைய பள்ளம், கணக்க இப்படி நிறைய பள்ளங்கள். நான் அப்பவே சொன்னேன், நம்ம எல்லாம் ஒரு தாய் பெற்றெடுத்த தேவேந்திர குல வேளாளர் அப்படி சொன்னேன். அப்ப நம்மளே என்ன கேள்வி பண்ணா, என்ன சொன்னா, என்னையா தேவேந்திர குல வேளாளர் புதுசா ஒரு கதை சொல்றாருன்னு சொன்னா. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் தேவேந்திர குல வேளாளர்கள் ஒன்றாக சேர்ந்து 7 உட்பிரிவுகளை உள்ளடக்கி அரசாணை நம்ம கொடுத்துட்டாங்க. யார் கொடுத்தா? யார் கொடுத்தா? பாரத பிரதமர் மோடி அவர்களால் கொடுக்கப்பட்டது. அன்றைய முதல்வர் எடப்பாடி அவர்களால் பரிசீலனை செய்யப்பட்டு சட்டமன்றத்தில் விவாதம் வைத்து அதன் அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் தேவேந்திர குல வேளாளர். சும்மா ஒண்ணு கிடைச்சல, நம்ம எல்லாம் போறோம், நீங்க நானும் போராடணும். இதை தேவேந்திர குல வேளாண்மை வச்சுட்டோம். அதுல ஒரு பேர் நம்ம ஊடுதட்டுல ஒருத்தன் வந்தான், அவன் 6 பிரிவு தான். நான் தான் தெளிவா சொன்னேன் 7 பிரிவுன்னு சொன்னேன், அவன் 6 7 வெற்றி. அதான் திரு நரேந்திர மோடி அவர்களால் அழைக்கப்பட்டது என்பதை பெருமையாக சொல்லிக் சமுதாயத்தை சீர்குலைப்பதற்காக வருகின்ற கூட்டங்கள் நிறைய. இப்ப கிட்டத்தட்ட ஒரு அமைப்பு, தேவேந்திர குல அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு 100 அமைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பேர் கஞ்சாவுக்கு ஜெயிலுக்கு போனான்னா அவன் தலைவன், எங்கேயாவது ரோட்ல போய் ஒருத்தனை வெட்டினாம்னா அவன் தலைவன், எங்கேயாவது திருடி மாடு திருடி ஆடு திருடி போனா அவன் தலைவன். என்ன இவன் தேவேந்திர குல தலைவன், தேவேந்திர கூட்டமைப்பு. எப்பா என்னையா நீங்க சமுதாயத்தை கூறு போட வேண்டாம். தேவேந்திர சமுதாய வீரமிக்க சமுதாயம், சேர சோழ பாண்டிய வர்க்கத்திலே பிறந்த என் குலம். இந்த குலத்தை கூட ஒருத்தன் பேசுறான் போன வாரத்துல, சேர சோழ பாண்டியன் தமிழனே இல்லைங்க. நான் ஒரு அரசியல்வாதி, யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தமிழன் அவன் தமிழன் இல்லை சொன்னால் சொல்லுகின்றவன் தமிழனா என்பதை அவன் யோசித்து பார்க்க வேண்டும். சேர வரலாறு இருக்குது, தமிழர்களால் கட்டப்பட்டது. கம்போடியாவிலிருந்து எல்லா அனைத்து உலக நாடுகளும் பரவி கிடைக்கின்ற கோயில்கள் எல்லாம் சேர சோழ பாண்டியன் தமிழனால் கட்டப்பட்டது என்பது உண்மையாக இருக்கிறது. அதை ஒருத்த அரசியல்ல பேசுறான், சேர சோழ பாண்டியன் தமிழனே கிடையாது, ஏன்னா உனக்கு அங்க வேலையே கிடையாது. இப்படி பேசுறான் அரசியல்வாதி ஒருத்த பேசுறாயா. இத முட்டாள்களை போயிடுச்சு என்ன பண்றது? அவனோடதான் அவன் தான் திமுக கூட்டணி வச்சிருக்கான். ஏன்னா அவன் தமிழன் பேசுவான், ஆனா தமிழன் தமிழன் சொல்ல மாட்டான். அவன் தான் திமுக கூட்டணி. இதுதான் அரசியல். எட்டி பிழைக்கின்றவர்களும் ஏமாற்று கூட்டங்களும் சமுதாயத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால் சமுதாய துரோகிகள் என்று அர்த்தம். துரோகிகளை நாட்டில் வைக்கலாமா? தேர்தல் நம்ம யாருன்னு காட்டும் இல்லையா? இன்னைக்கு நாங்கள் விசுவாசம் உள்ளவர். நான் எத்தனையோ பிரதமரை பார்த்துட்டேன். ஜவஹர்லால் நேரு காலத்துல பெரிய ஜவஹர்லால் நேரு எல்லா ரோஸ் பூ வச்சு ஏமாத்தினான், கோடி கோடியா கொள்ளை வச்சு அவன் பெரிய ஆளாயிட்டான். அதுக்கப்புறம் அவன் புள்ள இந்திரா காந்தி வந்துச்சு, பிரதமரா வந்துச்சு. பல லட்சம் கோடிக்கு அதிபதி, உலக நாடுகள் பூரா படம். அவ பிரதமர். கடைசியில் அவங்க மெய்காப்படனே நீ சரியில்லைன்னு சொல்லி சுட்டே விட்டான், அவ செத்தும் போனான். அடுத்தால ராஜீவ்காந்தி வந்தாரு. ராஜீவ்காந்தி தமிழனை எதிர்த்தாங்கிறதுக்காக வேண்டி அவரை கொண்டுட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற சொத்துகள் பல லட்சம் கோடி. இப்ப ராகுல் காந்தி இருக்கிறாரு, பல லட்சம் கோடி. சோனியா காந்தி அம்மையார் இருக்குது, பல லட்சம் கோடி. பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஒரு அடி நிலம் கூட கிடையாது என்பதை நான் பெருமையாக சொல்லிக்கொள்ள கடமைப்படுத்தியிருக்கிறேன். எந்த அரசியல் தலைவராவது நாட்டில் சொல்லு பார்ப்போம், மோடி ஒரு ஏக்கர் இடம் வச்சுக்கான்னு சொல்லு.
குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குன்னு சொல்லு. அரசாங்கத்துடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்காரியா? முற்றும் தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்கள் மட்டுமல்ல, இந்திய நாட்டில் இருந்த வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் சேவை செய்கின்ற மனப்பாங்குடையவர் தான் நரேந்திர மோடி அவர்கள். ஏன் தெரியுமா? அல்ல தேவேந்திரன் சேர்ந்திருக்க நரேந்திரன் தேவேந்திரன் இவர்கள் உண்மையாக உழைக்கின்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இத்தனை பிரதமர் கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு நீங்க இன்னைக்கு வந்து நாங்க நீதியை நிலைநாட்ட போறோம், மக்களுக்கு துண்டாட்ட போறோம்னு சொன்னா இது எப்படி? இன்னைக்கு எத்தனை முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஆண்டு போனாங்க? எத்தனை லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க? ஏழை விவசாயிகளா இருக்கின்ற நிலங்களை எல்லாம் அபகரிச்சுட்டாங்க. இப்ப எல்லா இடத்தையும் விவசாயத்தை பூரா அழிச்சிட்டு இன்னைக்கு எல்லா இடமும் வீடு கட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வீடு கட்டி மக்களை நிலத்தெல்லாம் அழிச்சுட்டாங்க. நம்மால் பாவம் உழைச்சு உழைச்சு ஓட போனவன் விவசாயத்துல காசு வரலன்னு சொல்லி இந்த நிலத்தை அநியாயமா வித்துவிட்டு அவன் அதுல பல லட்சம் கோடிய சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். நான் கேட்கிறேன், இந்த அரசு இந்த விளைநிலங்களை விற்க கூடாது, விவசாய நிலங்களை பராமரித்து பெரிதாக விவசாயிகள் நாட்டிலே பருக வேண்டும் என்று சொல்லி ஏன் இந்த அரசாங்கம் செய்யவில்லை? காரணம், ஆற்றுப்படுகிலே அனைத்து இடங்களிலும் விவசாயம் செய்கின்றவர்கள் அனைவரும் தேவேந்திர குல வேளாளர்கள். அதை முடிச்சுங்க. இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டும்தான் விவசாயத்தில் முக்கியமா இருந்தாங்க. இப்ப ஏற்பட்ட தேவேந்திர குல அழியன்னு சொன்னா இதைத்தான் செய்யணும், நாட்டை அழிக்க வேண்டும், வீடை கட்ட வேண்டும், இவர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான். அரசியல் கட்சிக்காரர்களை கேட்கின்றேன், இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுத்தி இருக்கு பாருங்க, இன்னைக்கு தண்ணி எத்தனை, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு திட்டம் கொண்டு வராங்க. என்ன திட்டம் தெரியுமா? உப்பு நீரை நல்ல தண்ணியாக திருத்துவதற்காக ஒரு திட்டம் கொண்டாடுறாங்க. மாநில அரசுல ஒப்படைக்கிறாங்க. செஞ்சாங்களா? அந்த தண்ணி வச்சுதான் உங்க வீடு தோறும் நல்ல தண்ணி வரும், கிராமந்தோறும் நல்ல தண்ணி வரும், குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும். நீங்க கம்மாயில போய் குடிக்க வேண்டிய வேலை இல்ல. அதை எடுத்துட்டு திமுக இருக்கிற பொறுப்பாளத்தை கொடுத்து லாரியில விற்கிறாயா தண்ணிய, ஒரு குடம் தண்ணி 15 ரூபா. இதுதான் ராமநாதபுரம். நீனும் வரிஞ்சு கட்டிட்டு திமுக வாழக்கான்னு போயிட்டு ஓட்டி குத்துறியா? இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பேர் இருக்கான, என்ன பண்ண உங்களுக்கு நான் கேட்கிறேன். திமுக போய் ஓட்டு போட்டீங்கல்ல, அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்னைக்காவது போய் பாரு, சட்டமன்றத்தில் பேசியிருப்பானா? இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செஞ்சிருப்பானா? இதெல்லாம் யோசித்து பாருங்கன்னு சொல்றேன், சிந்திச்சு பாரு. அன்னைக்கு சாயங்காலம் அன்னைக்கு 3 நாளைக்கு முன்னால கொண்டு பணத்தை கொடுத்துற 500,000 கொடுத்த ஓட்ட போட்டு விடுதீங்கள. அது விலை மதிக்கப்பட்ட ஓட்டு, சாதாரண ஓட்டு கிடையாது. ஓட்டை போட்டுட்டு அவன் ஒய்யார நிலையில பஞ்சரம்பத்தில் படுத்து கிடக்கான். உங்களை போய் ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன் நீ போறன்னு வச்சுக்கோ, பையனுக்கு அட்மிஷன் வரான், காலேஜில் சேர்க்கிறோம், பொண்ணுக்கு அட்மிஷன் வேணும், போய் இந்த எம்எல்ஏ போய் கேட்டா செய்வானா? ஐயா செய்திருக்கான இதுவரை செஞ்சிருக்கானுங்களா? எவனும் செய்ய மாட்டான். ஏன்னா நீ விவசாயி. ஒட்டுமொத்த சமுதாயம் இருக்கின்ற அனைவரும் விவசாயிகள், உழைக்க பிறந்தவர்கள். இதையெல்லாம் அடித்து நொறுக்க வேண்டும் என்று சொன்னால் சமத்துவம் வளர வேண்டும். சமத்துவம் என்று சொன்னால் ஜாதி மத பேதமின்றி நாம் எல்லாம் ஒன்று, ஒருதாய் மக்கள் என்று சொல்லக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும். அதை தான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் விரும்புகிறது. சமத்துவத்தை உருவாக்க வேண்டும். நான் என் விரல் அறுத்துக்கிட்டோம்னா ரத்தம் சிவப்பா தான் வரும். உயர்ந்த சாதி சொல்ற விரல் அறுத்தா கருப்பா வருமா இல்ல புழுவா வருமா? எல்லாம் சிவப்பு ரத்தம் தானே. நீ வெட்டினா அருவா, நான் வெட்டினா வெட்டாதா? வெட்டத்தானே செய்யும். அப்புறம் என்னையா தாண்டம் உயர்ந்தவனு காட்டுற? எல்லோரும் மனிதர்கள், அனைவரும் உயர்ந்தவர்களே. அனைத்து மனிதர்களும் உயர்ந்தவர்கள் தான். யாரும் குறைந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல. ஆனால் உழைப்பால் உயர்கின்றவர் என் சமுதாயம், என் மக்கள், என் குலம். இதை பார்த்து இழிவுபடுத்த கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள்லாம் எஸ்சி கிடையாதுயா, பட்டியல இருந்து வெளியில போகணும்னு சொல்றோம். நம்மளாம் எஸ்சியா? எவனாவது சொன்னா அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். நாக்கு அறுத்துட்டு வருது. நான் எஸ்சி கிடையாது. நான் பல திருப்பு மீட்டிங்ல சொல்லிருக்கேன். நம்மளாம் எஸ்சி கிடையாது. எவனா சொன்னா ஒத்துக்கிறாத. நாம் தேவேந்திர குல வேளாளர், சாதாரண ஆள் கிடையாது. எந்திர வம்சத்துல வந்தவங்க. எல்லா கோயிலையும் பரிவட்டம் இருக்குது. திருச்செந்தூர்ல பரிவட்டம் இருக்குது. அதை மறைச்சிட்டானுவோ, மேற்கு வாசல மூடிட்டாங்க. அது நம்மளுக்குள்ள அண்ணன் தம்பி சண்டை தான். அந்த அண்ணன் தம்பி சண்டையில ஒரு வருஷம் நீ கொண்டாடு, ஒரு வருஷம் நீ கொண்டாடு சொல்லி அப்ப இருக்கிற முனிசிபல் கோர்ட்ல தீர்ப்பு வந்துச்சு. நம்ம அண்ணன் தம்பி சண்டைக்குள்ள அது அன்னைக்கு முன்னும் இன்னைக்கு வரைக்கும் துறக்கலையா? சண்டாளைங்க இன்னும் துறக்கல. பழையில மண்டபடி கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு முன்னாலே இருந்திருக்கு.
அதை மீட்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இப்ப 29 வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் வாரீங்கல்ல, வடிஞ்சு கட்டிக்கிட்டு நம்ம மச்சான் முருகனை பார்க்க வாரீங்கல்ல, நம்ம சொந்தக்காரன் தானே. உரிமையாக கடவுளை சொல்லக்கூடிய பக்குவம் கூட என் குலத்துக்கு தான் இருக்கு, எந்த சாதிக்கும் கிடையாது. யோசிக்கா. அப்படி இருக்கும்போது நீ எப்படி தாழ்த்தப்பட்டவன், நீ எப்படி ஒடுக்கப்பட்டவன், நாங்க எப்படி எஸ்சி? இதையெல்லாம் மாத்த சொன்னால், அரசியலில் அங்கீகாரம் பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். மாற்றானுக்கு மடி தூக்க கூடாது, மாற்றானுக்கு அடியாளாக கூடாது, மாற்றானுக்கு கூஜா தூக்க கூடாது, மாற்றானை விரட்டி அடிக்க வேண்டும். நான் உன் சொந்தக்காரன், நீ எனக்கு சொந்தக்காரன். நான் செத்தா நீ வருவ, நீ செத்தா நான் வருவேன். இந்த களமணிப்பை எவனாவது வருவானா? வருவான். தேர்தல் நேரத்தில் செத்து போனான்னா ஒரு மாலையை போட்டு இப்படியே கொஞ்ச நேரம் நிற்பான். பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். மைத்த பாப்படி எல்லாம் பார்த்து என்ன புரோச்சனம்? இந்த சமுதாயத்தை ஏமாற்றி ஏமாற்றி பிழைக்கின்ற கூட்டங்கள் தமிழ்நாட்டிலே அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் அகற்ற வேண்டும் என்று சொன்னால் வரும் தேர்தலிலே நாம் பாடம் புகட்ட வேண்டும். நன்றி உள்ளவராக தேவேந்திர குல வேளாளர் இருக்க வேண்டும். தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியிலே நான் என்னை இணைத்திருக்கின்றேன் என்று சொன்னால் என்னுடைய மக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இணைந்திருக்கின்றேன். அங்கே வாக்கின் மூலமாக பட்டியலிருந்து வெளியே செல்வதற்கு நாம் ஆதரவு கிடைப்போம். பட்டியலிருந்து வெளியே செல்வோம். இந்த ஆட்சி இருக்கும் வரை நமக்கு பட்டியல் வெளியேற்றம் கிடைக்காது, கிடைக்காது, கிடைக்காது. அப்ப அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணுமா வேண்டாமா? வைக்கணும். ஆனா அனைத்து ஜாதி சமுதாய தலைவர்களும் நம்ம பட்டியலிருந்து வெளியில போறதுக்கு ஆதரவு சொல்றாங்க. எல்லா ஜாதியும் சொல்லுது. அவங்க கேட்பது நியாயம் தானையா? தொழில் ரீதியா பார்த்தாலும் அவன் வசந்தவன், வேலை வழக்குல பார்த்தாலும் அவன் தான் வசந்தவன், உழைப்புல பார்த்தாலும் அவன் தான் வசந்தவன். இவனுக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு என்னையா நோக்காது, கொடுங்கயான்னு சொல்லி பிற சமுதாயத்துக்கார தலைவர்கள் நமக்கு சொல்றாங்க, ஆதரவு கொடுக்கின்றார்கள். ஆனா அரசாங்கம் கொடுக்க மாட்டேங்குது. கேட்க நம்மள சலுகை போயிடும். என்ன சலுகை போயிடுச்சு? நான் உழைச்சு நான் சாப்பிடுறேன், நீங்க உழைச்சு நம்ம சாப்பிடுறோம். இந்த புயலோட நமக்கு சோறு போடுறான். அப்புறம் என்னத்துக்கு சலுகை பத்தி பேசுறீங்க? ஜனநாயகத்திலே உழைக்கின்ற சமுதாயம் உருப்படியாக வேண்டும் என்று சொன்னால் விகிதாச்சாரப்படி என்னுடைய சமுதாயத்தை கணக்கிட்டு பாரு, எத்தனை லட்சம் பேர் இருக்கான்னு பாரு. அதன் அடிப்படையில் எங்களுக்கு கொடு, இல்ல எங்களுக்கு விவசாய குடின்னு கொடு, விகிதாச்சாரிய படி இத்தனை % கொடு, அருந்ததற்கு 3% கொடு. யார் யா கட்டு உன்னை கொடுத்த 18% சலுகையில 3% ஏவா, எஸ்சி ஏவா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவனுக்கு கொடுத்துட்டியா? 77 ஜாதியில இருக்கிற எஸ்சிகளுக்கு எவனுக்காவது சலுகை கிடைக்குதா? ஒட்டுமொத்தமா அவன் சாப்பிட்டு போயிட்டான். பிரித்தாளுகின்ற ஆட்சி, இந்த சமுதாயத்தை உடைத்தெறிகின்ற ஆட்சி, இந்த சமுதாயத்தை துண்டு போடுகின்ற ஆட்சி, சாதி சங்கங்களை துண்டு துண்டு ஆக்கின்ற ஆட்சி, ஜாதி மதத்தை கலவரத்தை தூண்டி குழுகாகின்ற ஆட்சி, இதையெல்லாம் அறுவதற்கு வேண்டும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டிலே கால் ஊன வேண்டும். அப்பொழுதுதான் நாம் யார் என்பதை நிரூபிக்க முடியும். அதற்கு ஒட்டுமொத்த தேவேந்திர குல மக்களும் உண்டாக திரள வேண்டும் என்று உங்களாக பண்பாக கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவு எவ்வளவு நிலைகள் இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கவே கிடையாது. இங்க ஒரு எஸ்பிஎஸ்ஐ ஒருத்தர் செல்ராஜ்னு ஒருத்தர் இருக்கான், இந்த ஜாதிகார பெயர் நம்ம பேர்லாம் சொல்ல வேண்டாம். அவன் நம்ம சமுதாயத்தை அழிக்கே போட்டிருக்கான். எஸ்பிஎஸ்ஐ யாருக்கான்னு கேள்விப்பட்டேன். எப்போ ஓரஞ்சாரமா இருந்து கேட்டானா ஒழுங்கா நடந்துக்கா சொல்லிவிட்டேன். உனக்கு ரிட்டையர்மெண்ட் 60 வயசு தான். அதுக்கப்புறம் நீ ரோட்ல தான் லாந்தணும். இந்த 60 வயசு வரைக்கும் தான் உன் ஆட்டம். அதிகாரிட்ட போய் பொய் சொல்லாதையா. எஸ்பி நல்லவரு, இங்க இருக்கிற ஐஜி நல்லவங்க, எல்லாருமே நல்லவங்க. உன்ன மாதிரி ஒரு துரோகி பிள்ளை வச்சுக்கிட்டு தான் இந்த காவல்துறையே கெட்டு போய் கிடக்கு. இந்த காவல்துறை கெடுக்கிற வேலை வைக்காத. இன்னைக்கு கீழக்கொடுமூர் உள்ள ஒரு ராமமூர்த்தி ஒரு பையன் அடிச்சுக்காங்க, ரொம்ப நிர்வாணமா போட்டு அடிச்சுக்காங்க தெரியுமா? இப்ப வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணல. என்ன அரசாங்கம் இது? என்ன காவல்துறை இது? என்ன எஸ்பிசிஐடி இது? ஏன் இன்னும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை? காரணம் என்ன? அவன் தேவேந்திர குல வேளாளர். அதுதான் காரணம். சமுதாய மக்களே, ஒன்று கூடுங்கள், ஒன்று திரளுங்கள். நமக்காக நாம் மாறாட வேண்டும் என்று சொன்னால் இதே போன்ற இடியட்டுகளை துரத்த வேண்டும். அது நாம இருக்க வேண்டும் என்பதை உங்களிடத்திலே தெளிவாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உடனடியாக மாத்துங்க. அவனை
தயவு செய்து அதிகாரி உடனே மாத்துக்கிற மாதிரி முட்டாள்களை வைக்காதங்க. இது இது காவல்துறைக்கே வைக்க கேடு. காவல்துறையில எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நிறைய அதிகாரிகள் பழக்கமுள்ளவங்க இருக்காங்க, நல்ல அதிகாரிகள்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி புல்லுருவில் இருந்தால் இந்த காவல்துறைக்கு சீர்கேடு, சீர்குலைவு. அவனை உடனடியா அதிகாரிகளை மாற்றும்படி, அந்த செல்வராஜை மாற்றும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் சிக்கல் இருக்கு பாத்தீங்கன்னா, சிக்கல் அதுக்கு ஒன்றியம் கொடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே இங்க இப்ப இருக்கிற மந்திரி சொன்னாருன்னு கேள்விப்பட்டேன். சிக்கலை ஏன்னா சிக்கல் பகுதியில் அதிகமா வாழ்றது யாரு? தேவேந்திர குலகர்ணன். ஆனா இவங்களுக்கு ஒன்றியம் அறிவிக்கணும்னு சொல்லி நீண்ட ஆண்டுகள் கோரிக்கை. மதுரை மேடையில் ஏறி சிக்கல் ஒன்றியத்தை உடனடியாக அரசு ஆட்சி மாற்றம் கொடுத்து உங்களை ஒன்றியம் ஆக்குவோம் சொல்லிட்டு எங்க கொடுத்தானோ தெரியுமா? எங்க கொடுத்தான்? சாயல்குடியில கொடுத்திருக்கான். சாயல்குடிக்கும் நமக்கு என்னையா சம்பந்தம்? பாருங்க, இந்த சமுதாயம் வளரக்கூடாது, இந்த சமுதாயம் மென்மேலும் சிறந்து விளக்கக்கூடாது, இந்த சமுதாயம் வளர்ச்சி அடையக்கூடாது, இதுதான் நோக்கம். ஆனா ஓட்டு மட்டும் போடும். இவங்க காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கல்ல அப்படின்னு அவங்களுடைய குறிய எல்லாம் ஒரு காலம். இப்ப எங்க ஆள்லாம் படிச்சுட்டேன், நல்ல அறிவானாயிட்டாங்க, நல்ல திறமையானவன் ஆயிட்டாங்க. இனிமேல் சமத்துவத்தை போற்றுகின்ற என்னுடைய மக்கள் இனிமேல் இவங்களுக்கு எல்லாம் ஏமாற மாட்டேன். ஏமாறுவீங்களா நீங்க? ஏன் இன்னைக்கு சாயலுக்கு கொடுத்தவன் சிக்கலுக்கு ஏன் கொடுக்கப்படவில்லை? ஒன்றியம் ஏன் நமக்கு வரவில்லை? இதை நான் நிச்சயமாக சொல்லுகின்றேன். இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் முடியட்டும், வெற்றி வாகை சூடுவோம். நிச்சயமாக சிக்கல் நமக்காக கொடுக்கப்படும் என்பதை நான் இந்த இடத்திலே உறுதியாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சமத்துவம் தான் குறிக்கோளாக வாழுகின்ற நீங்கள் அரசியலிலே அங்கீகாரம் பெற வேண்டும். அரசியலிலே அங்கீகாரம் பெற வேண்டும் என்று சொன்னால் தன்னிச்சையாக செயல்பட வேண்டும். மாற்றானுக்கு அடிமையாக இல்லாமல் உன் சுய புத்தியோடு செயல்பட்டேன் என்று சொன்னால் உங்களுக்கு நிகர் எவனுமே கிடையாது. இதைத்தான் நான் சொல்றேன், இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இதை எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல் என்பது ஒரு கூட்டணி. எந்த அரசியல் யாரு வேணாலும் கூட்டணி வைக்கலாம். அதுக்கு ஒரு ஃபார்முலா வேற போடுறாங்க. நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை, அதை ஒத்துக்கிறோம். ஆனா யார் செய்வார்கள், இது மக்களுக்கு யார் கொண்டாற்றுவார்கள், என்ன சேவைகள் செய்யப்படும், எந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி இருக்கிற பொதுமக்கள் சிந்திச்சு பார்த்து ஓட்டு போடுங்க. நான் உங்களை கேட்கிறேன், நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம் சொன்னா என் மக்களுக்கு செய்த நன்றி கடனை செலுத்துவதற்காக நான் அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் ஒன்றே ஒரு கோரிக்கை இருக்குது, பட்டியல் வெளியேற்றங்களுக்கு தேவைப்படுகிறது. அதை நீங்கள் செய்து தருவார்கள் மோடி அவர்கள். மோடி எனக்கு ஒரு நம்ப நண்பன், அது சொல்லணும்ல. எந்த பிரதமராவது என் தலைவரோட நண்பர் சொல்ல முடியாது. நான் என்னுடைய நண்பர் உரிமையாக போய் செய்வேன். நாங்க உங்களை ஜெயிக்க வச்சுட்டோம். இந்திய அலையன்ஸ் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருச்சு. நேரா போவேன், முதலமைச்சர் எடப்பாடி என்ன வச்சுங்களேன், நேரா போவேன். அண்ணா என் ஜாதிக்காரன் பூரா ஓட்டு போட்டான்ல, நான் சொன்னோம்ல பட்டியலிருந்து என் ஜாதிக்காரன் வெளியில போனோம்ல, சட்டமன்றத்தில் பாஸ் பண்ண அப்படி உரிமையா சொல்லுவேன். நேரா போவேன், மோடிஜி கிட்ட பாராளுமன்றது போவேன், நேரா வீட்டுல போய் பார்ப்பேன். கூட நம்ம பூஜா வருவாங்க, கூட சுதார கூட்டு போவேன். எங்களுக்கு உரிமையோட கொடுங்க, வெற்றி பெற்றாச்சு, எங்களுக்கு தேவை வேற ஒன்றும் வேண்டாம் ஐயா. எங்களுக்கு உரிமை, எங்களுடைய மகிழ்ச்சி, எங்களுடைய மக்கள் எழுச்சி, பட்டியலிருந்து வெளியில போகணும். 5 ஆண்டு இன்னைக்கு ஆட்சி நடத்துறாங்களே, இத்தனை ஆண்டுகளா நம்ம வியா 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 ஒவ்வொரு ஊரா கத்திட்டு இருக்கமே, பத்திரிகை செய்தி கொடுக்கமே, செவி சாத்திப்பாங்களா ஐயா? செவடங்கால சங்குற மாதிரி அவன் பாட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் வந்த உடனே மணிமண்டபத்தை திறக்க, மணிமண்டபம் கிடையாது, கல்யாண மண்டபத்தை திறப்பாங்களா? அது மட்டும் இல்ல, அங்கங்க போய் கூட்டம் போடுவாங்களா? 234 தொகுதியிலும் அனைவரும் பம்பரமாகி சொல்லற வேண்டும். பம்பரமா சொல்லி கீழே பொத்துட்டு படுத்துக்கணும். அதை நம்ம விடப்படாது, சுத்திக்கிட்டே இரு. மக்களை சிந்தித்து பாருங்கள். சமத்துவம் பெருக வேண்டும் என்று சொன்னால் சாதனை படைக்க வேண்டும். சாதனை படைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பட்டியலிருந்து வெளியே செல்ல வேண்டும். தேவேந்திர குல வேளாளர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏமாந்த காலம் எல்லாம் அந்த காலம். இனிமேல் ஏமாற வேண்டியவர்கள் நாம் அல்ல, ஏமாற்றுவர்களை நாம் துரத்தி அடிக்கின்ற காலமாக நீங்கள் நிச்சயமாக வர வேண்டும். இந்த பரமக்குடி தொழில நிக்க சொல்லி நம்ம தம்பி சொன்னாப்ல,
யாரை தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நிறுத்துறாங்களோ அந்த தொகுதியில நிக்கிறது ஜான் பாண்டியன் அப்படின்னு வச்சுக்கோங்க. எத்தனை தொகுதியா இருந்தாலும் சரி, யாரை விரல் விட்டு சொல்லி பரமக்குடியில நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், இல்ல வேற இன்னொருத்தரா இருக்கலாம், யாருக்கு இருந்தாலும் வெற்றி பெற வைக்க வேண்டிய எண்ணம் குறிக்கோள் நமக்கு உண்டு. அதில் நீங்க எல்லாம் திறம்பட செயல்பட வேண்டும். தமிழகம் முழுவதும் பம்பரமாய் சுழன்று நாம் வெற்றி வாகை சூடி சமத்துவத்தை பெருக்குவோம், சமாதானத்தை உருவாக்குவோம். பட்டியலிருந்து சத்தமா தான் சொல்லுங்களேன். வெளியில போறோம், பொண்ணுல உழைக்கிறீங்க, சொந்தக்காரி நீ உழைக்கிறாள்ல, 10 பேர்கிட்ட போய் நிக்க கூடாது. 50 வருஷத்துக்கு முன்னால வரும்போது இருந்த காலம் வேறு. நான் அப்படியே வருவேன், கார்ல பயணம் வருவேன், அப்ப வாடகைக்கு கார் எடுத்துட்டு வருவேன். கிராம மக்களை பார்க்க என்னைய பார்த்து ஓடினவங்க எல்லாம் நம்ம நிறைய இருக்காங்க. வாட்ட சாட்டமா மார்க்கம்பு மாறு, நான் அப்ப கொஞ்சம் ஒல்லியா இருப்பேன், கொஞ்சம் பரவாயில்ல. அவரை என்ன அந்த வார்க்கம்பு மாறு இருக்காங்க, சேதி சாந்தா ஜான் பாண்டியங்கிறாங்க, தேவேந்திர குலங்கிறான் அந்த ஆளு. பார்த்தா அப்படி தெரியலம்மா என்ன பார்த்து. அப்பதான் கிராமமா வந்தையா அந்த ஒவ்வொரு பகுதியா வந்து மக்கள்கிட்ட உட்கார்ந்து இந்த புளிய மரத்துக்கள் தான் நம்ம ஆளு பட்டா போட்டு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, சட்டை கிட்ட இல்லாம. அங்க போய் உட்கார்ந்து பேசுவேன், பேசிக்கிட்டு சொல்லுவேன், நான் உங்க சாதிக்காரையா சொந்தக்காரன், டீசல் கார் கூட ஒரு பேர் தரமாட்டான், ஓசில ஒரு கார் எடுத்துட்டு வந்து உங்களை பாக்கு. அப்பதான் நான் சொன்னேன், இந்த கொடியெல்லாம் ஏத்துங்கய்யா, கொடி இல்லாம இருக்கீங்க, இது சிவப்பு வச்ச கொடி, நம்ம கொடி, இந்த கொடியை ஏத்துங்கன்னு சொன்னேன். அப்ப ராமநாதபுரத்துல பூரா பெரிய புரட்சி ஆச்சு. நான் வர்ற இடத்துல நிறைய பேர் அருவாக்கம் போட நிற்பான், இவனை கொண்டே ஆகணும், இவனை காலி பண்ணணும். அப்போ இளம் சிங்கம் இல்லையா, நம்மகிட்ட நெருங்க முடியுமா? அப்ப அவனுக்கு கல்யாணம் ஆகல. அப்ப நான் எதுனாலும் மூர்க்கத்தனமா போக மாட்டேன், நியாயமா போவேன். நம்ம ஊர் மக்கள்லாம் ஒரு பக்கத்தில் நிற்பாங்க அருவாக்கம் போடு, இன்னொரு பக்கத்தில் அருவாக்கம் போடு இருக்கும், போலீஸ் காவல்துறை பாவம் நடுவில் நிற்பாங்க. நான் ஒவ்வொரு ஊரா கொடியேற்றி வருவேன். அப்படி ராமநாதபுரம் மாவட்டமே கொடியேற்றி பட்டளி வீசி பறக்க வைத்து ஒய்யார நடையிலே பறக்கின்ற சமுதாயம் தேவேந்திர குல வேளாளர் பறக்க முடியாத நாள். அப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு ரோட்டு ஓரத்துல சிக்கல் பக்கத்துல ஒரு மாடு மேய்ச்சிட்டு ஒரு பையனை பார்த்தேன். நான் அப்படியே வந்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு பைப்பு தம்பி ஓடி வந்தான், அங்கே பாக்க அழுக்கு சட்டை போட்டுக்கிட்டு வேஸ்ட் கட்டி ஓடி வந்தான், டவுசரு. அப்ப வா தம்பி இங்க வா, எந்த ஊருன்னா, எனக்கு அண்ணன் சிக்கல்னே அப்படின்னா. சரி சிக்கல், நம்ம ஆட்கள் கிராமங்கள்லாம் காட்டுவியான்னு. நம்ம ஆட்கள் கிராமம் நிறைய இருக்குண்ணே, கூட்டிட்டு போறான். அவன் யார் தெரியுமா? சிக்கல் கணேசன். அப்பவே பேர் வச்சேன், சிக்கல் கணேச பாண்டியன் பேர் வையாண்ண. அன்றிலிருந்து அவனுக்கு சிக்கல் கணேச பாண்டியன் பேர் வச்சவையா. அப்படி நிறைய பாண்டியமாருக்கு பேர் வச்ச தலைவன் ஆயிட்டான், அது வேற. அப்படி ஒவ்வொரு கிராமமா போய் கடைசியில காமக்கோட்டையில் ஒரு பெரிய கலவரம் 45 வருடத்துக்கு முன்னால, மறந்துட்டு காமக்கோட்டைக்காரன் தான் தெரிஞ்சிருக்கும், 45 ஆண்டுகளுக்கு முன்பாக பெரிய கலவரம். அந்த கலவரத்தை பார்க்கறதுக்கு திருநெல்வேலியிலிருந்து கார்ல வந்தேன். எனக்கு கார் ஒரு பேரும் கொடுக்க மாட்டான், என் பேர் தான் பெரிய பேராச்ச. அப்ப நான் ஒரு கார்காரனை கூப்பிட்டு ஒரு கல்யாணத்துக்கு சாத்தூர் வரைக்கும் போகணும் வாயான்னு சொல்லி ஏமாத்தி கார்ல ஏற்றி கூப்பிட்டு வந்தேன். ரயில்வே கேட்டை தாண்ட உடனே எங்கேயா போறீங்க, காமக்கோட்டை ஊருக்கு. ஐயோ என்ன விட்டுருங்கண்ணா. அப்பயே சொன்ன உனக்கு ஒன்று மரியாதை வந்துருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போனா ஊரெல்லாம் வேலி போட்டு சுத்தி காவல் காத்து நிக்கிறாங்க, யாரும் உள்ள இறங்க கூடாதுன்னு சொல்லி என்னைய பார்த்துட்டாங்க. தலைவரை வாங்கன்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போயிட்டு, ஐயா நீங்க நைட்டுங்க, நான் ஒரு 10 பேரோட தான் போயிருந்தேன், ஒரு 4-5 பேரை மட்டும் அங்க விட்டுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லி இங்க வந்து உங்க ஏரியாவுக்கு பரமக்குடிக்கு வந்தேன். அங்க இருந்து நடந்தே வந்த காரை விட்டு ஓடிப்பிட்டாங்க. நடந்தே வந்து காமக்கோட்டை எங்க இருக்கு, நம்ம ஊர் எங்க இருக்கு பாருங்க. நான் வந்து பொன்னாபுரத்து கிராமத்துக்குள்ள போறேன், எல்லா வீடும் இருட்டா இருந்துச்சு. அப்ப நான் ஒரு தண்ணி தாகம், பசி, கண்ணை பொத்துது. ஒரு வீட்டுல போய் கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மான்னு கேட்டேன், தண்ணி தந்தாங்க. கொஞ்சம் நான் தூங்கலாமான்னு கேட்டேன். என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு மாட்டுக்கொட்டையில படுக்க போட்டாங்க என்னைய. அப்பயே நினைச்ச பரவாயில்ல ஏசுனார் வாரிசு, நம்ம அந்த வாரிசு நம்ம பிறந்துப்போம் பொழுது. அதனால மாட்டுக்கொட்டையில படுக்க கொசு போட்டு கொண்டு எடுத்துட்டு விடிய விடிய சொல்லிக்கிட்டு இருந்தேன். காலையில இருந்து பஸ் ஏறி மதுரைக்கு போயிட்டேன். இது வரலாறியா, சும்மா இல்ல. சமுதாய புரட்சி என்பது சாதாரண விஷயம் அல்ல, சாதாரண விஷயம் அல்ல. அதே மாதிரி கமிதி பக்கத்துல போனேன், வெள்ளையாபுரத்துல இருந்து கோப்படப்பட்டி வரைக்கும் எல்லா கிராமங்களும் போவேன்.
எல்லா கிராமத்து மக்களை எழுச்சி மகிழ்ச்சி உருவாக்கிச்சு. சிகப்பு பச்சை சிகப்பு பச்சை சிகப்பு பச்சை அப்படி வளர்ந்த என்னுடைய கிராமம் தான் ராமநாதபுரம் மாவட்டம். மறக்க முடியாத நாட்கள். யார் யாரெல்லாமோ விளையாட்டு போட்டு பேசலாம். அன்றைக்கு செய்த சேவையில் இன்னைக்கு நம்ம ரோட்ல அப்படி முண்டாஸ் கட்டி போறான்னு அதை பார்த்து நான் ரசிக்கிறவன். ஆஹா, என் சமுதாயம் வளர்ந்து விட்டது. மாறுது ஒன்றே ஒன்று வேண்டும், சமத்துவம் மட்டும் தேவை என்று சொன்னார். இனிமேல் நமக்கு நிகர் யாரும் இருக்க முடியாது என்ற சரித்திரத்தை உருவாக்க முடியும். அதற்கு சமத்துவம் தேவை. அதுக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் பார்க்க. மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும். இன்னைக்கு அந்த ஜாதி சண்டை கிடையாது. எல்லாரும் நண்பர்களா இருக்காங்க. எனக்கு எல்லா ஜாதிக்காரும் எதிர்த்தவங்க பூரா நீங்க நண்பர் சகோதரனா இருக்காங்க. அது ஒரு காலம். இப்ப மாறிடுச்சு. நாங்கெல்லாம் அண்ணன் தம்பியா இருக்கோம். எங்களுக்குள்ள வேற்றுமை கிடையாது. ஒற்றுமையா இருந்துகிட்டு இருக்கோம். இதை சீர்குலைப்பது யார்? அரசு அதிகாரிகள். ஒரு சில காவல்துறை முட்டாள் அதிகாரிகள் ஜாதி துவேஷத்தோடு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களால் தான் ஜாதி பிரச்சனை உருவாகிறது. என்னுடைய மக்களால் அல்ல. தெளிவா சொல்ல முடியும். யோசிப்பார். சமத்துவத்தை விரும்புகின்ற மக்கள் என்னுடைய மக்கள். அடிமை என்பதை உடைக்க வேண்டும் என்று எண்ணிய மக்கள் அடிமை விலங்கை உடைத்தாகிவிட்டது. எஸ்சி என்பதை மட்டும் எடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் நாம் சமத்துவத்தோடு வாழுவோம். அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்கல்ல? அப்பேற்பட்ட சமுதாய சொந்தங்களே, எண்ணி பாருங்கள். சீர்குலைந்த சமுதாயம், சீர்கெட்ட சமுதாயம், சீர்நிறுத்தி வாழுகின்ற என் சமுதாயம். நாம் யார் என்பதை இந்த அரசு தேர்தலிலே காட்ட வேண்டும். நான் உங்களை பார்ப்பதற்கு சந்திக்க வருவேன். நாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக பேசுவதற்கு வருவேன். ஒட்டுமொத்த தேவேந்திர குல மக்களும் என் அருமை தாய்மார்கள் ஒன்றாக இணைய வேண்டும். மாற்றானிடத்திலே பிச்சை எடுக்க வேண்டாம். மாற்றானிடத்திலே காசு கொடுக்க வாங்க வேண்டாம். நீங்க மனிதராக இருங்கள். உழைக்கின்ற சமுதாயம் நீங்கள். எத்தனை சமுதாயம் இருக்கியா? எந்த ஜாதியாவது போய் மண்டி பிச்சை காசு கேட்கறாங்க. நீங்க தானே போறீங்க. எந்த கட்சி யார் 200-300 கொடுத்தாலும் வண்டியில் ஏறி போறீங்களே. அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆனா சாவுறது நீதானே. இந்த குடும்பம் அழிறது நீதானே. இதை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கலாம். உழைச்சு சாப்பிடுறீங்க. உழைச்ச சமுதாயம். நீங்க ஏன் இப்படி சீர்கொலை நிறுத்த சொல்றேன்? வரும்போது பார்த்த 4 பேர் தண்ணியை போட்டு சலப்பிக்கிறோம். உருப்படுவான். நான் குடிக்காதுன்னு சொல்றேன், கேட்கானா? அன்பார்ந்த சகோதரர்களே, குடியின்றால் மாண்டோர் அதிகம் மீண்டோர் அதிகம் கிடையாது. யோசிப்பாரு. காவல்துறை ஊருக்குள்ள வருது. காவல்துறை ஊருக்குள்ள நீ குடிச்சா அப்புறம் உள்ளதான் வருவான். நீ குடிக்காம ஒழுங்கா ஊருக்குள்ள அவனுக்கு வேலை. அவனுக்கு எங்க வேலை? குடிச்சு நீ ஆட்டம் போட்டு வந்துடும். அதனால ஒண்ணு குடிக்க போறான். குடிக்காதையா இன்னொன்னு போடுறான். போராட்டங்கிறாங்க. கடையை மூடு. இடத்தை மூட நான் கேட்கிறேன். குராமத்துல முன்னால கட்டுப்பாடு இருந்துச்சு. ஊர் தலைவர் ஊர் நாட்டாம கட்டுப்பாடு இருந்துச்சு. இப்ப இல்ல. அந்த கட்டுப்பாடு வச்சு ஊர்ல யாருமே இந்த பிராந்தி கடையில போய் பரமக்குடியில குடிக்க மாட்டேன்னு ஊர் கட்டுப்பாடு போடுங்களேன். அந்த கடையில வியாபாரம் ஆகணும்னா அரசாங்கமே கூட்டிட்டு போயிரும்ல. எதுக்கு போராட்டம் பண்ற? நீ குடிக்காம இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா கூட்டிடுவான். குடிக்காம போறா நீ தானே. உனக்கு தானே கடைசி குடிச்சு சாவுன்னு சொல்லுதுக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, என் தாய்மார்களை பாருங்கள். உழைக்கின்ற குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் நீ குடிச்சிட்டு கும்மாளம் போட்டு அந்த குழந்தைகளை யார் பராமரிப்பு? வளர்ப்பது எப்படி? அவ எப்படி மென்மேலும் சிறந்த விளங்க முடியும்? இதெல்லாம் எண்ணி பாருங்க, சிந்திச்சு பாருங்க. நான் சொல்றதை சிந்திச்சு பாருங்க. எங்கேயாவது இந்த எளிநிலை இருக்கிறது சொன்னால் இல்லை. வீட்டுல அரவமெல்லாம் குடிச்சிட்டு அவன் பாட்டில படுத்துடுவான். நீங்க தான் குடிச்சிட்டு ரோட்ல படுத்திருக்கீங்க. இந்த நிலையெல்லாம் மாற்றி மனிதனாக இருக்க வேண்டும். சமத்துவத்தை பெருக்க வேண்டும். நாம் எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். நாம் யார் என்றால் தேவேந்திர குல வேளாளர் என்று மாறுவதற்கு சொல்ல வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இருக்க வேண்டும் சொல்லி, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, பொதுமக்களே, உங்களை அன்பாக கேட்கிறேன். ஆட்சியினால் லாபம் அடைந்தீர்களா நஷ்டம் அடைந்தீர்களா என்பதை படுத்திருந்து சிந்தித்து உங்கள் வாக்குகளை அழியுங்கள். காசுக்காக வாக்களிக்க வேண்டாம். ஏமாற்றுக்காரர்களுக்காக வாக்களிக்க வேண்டாம். ஏமாற்று பேரொழிக்காக வாக்களிக்க வேண்டாம். ஒற்றுமையாக இருக்கின்றவர்கள் யார் என்பதை நினைத்து யார் நாட்டிற்கு நன்மை செய்வார்கள் என்பதை சிந்தித்து நீங்கள் வாக்களிக்குமாய் உங்களை அன்பாக கேட்டுக்கொண்டு, நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு எழுச்சியோடு வந்தீர்கள். உங்களை பார்த்ததிலே மற்ற மகிழ்ச்சியை மீண்டும் நாம் தேர்தலிலே சந்திப்போம். யார் என்பதை நிரூபம் என்று கூறி, அஞ்சாதீர் யாரிடமும் ஆள வேண்டும் மனமையால்
துஞ்சாதிரி யாரிடம் துணை வேண்டும் கெஞ்ச வேண்டாம். வாழ்க என்னுடைய மக்கள், வளர்க சமத்துவம் என்று கூறி முடித்து கருமல் காஜ் பாண்டே அருமையான ஒரு பொம்பளை பிள்ளையை பத்தி கையில கொடுக்க போறாரு. இப்ப பேச ஆரம்பிச்சாங்க பாரு. கமல் பாண்டியன் சித்ரா அவருடைய தம்பதிக்கு மகிழ் யுனிகா என்று பெயர் விட்டேன். மகிழ் யுனிகா மகிழ்ச்சியோடு யூனிவர்சலா இருக்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.